இப்போ பார்த்தீங்களா, இதெல்லாம் என்னன்னு தெரியுதா? பாருங்கள், எல்லாமே முசுக்கு தான். இது கூட எனக்கு கொஞ்சம் பறிக்க நேரம் இல்லை. 2 நாளைக்குள்ளே கொஞ்சம் வெளிர் நேரத்துக்கு வந்துட்டு நல்லா கரும்பச்சையாக இருந்துச்சுங்க. அவ்வளவு படர்ந்துருக்கு. பார்த்திங்கன்னா அது ஃபுல்லுமே இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் கூட இந்த எண்டு வரைக்கும் போகுது. இதெல்லாம் கொஞ்சம் பசுமையாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு விட்டது மட்டும் கொஞ்சம் பசுமை குறைஞ்சிருக்கு பாருங்கள். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் இலையெல்லாம் கூட கொஞ்சம் ஓட்டை விழுந்திருக்கும். அது பூச்சி வந்திருக்கும். உடனே பறிச்சிடணும். தளன்னு இருக்கும்போதே பறிச்சிடணும். பறித்து நம்ம அரிசி ஊற வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக அலசிட்டு இலையை தனியாக மிக்சியில் விட்டு அடிச்சிடலாம். பெரிய கிரைண்டராக இருந்தால் ஒன்றா போட்டு அடிச்சிடலாம். இல்லை இந்த டெல்ட்டிங் மாதிரி அல்ட்ரா மாதிரி கிரைண்டராக இருந்தால் நம்ம இலையை மிக்சியில் அடிச்சிட்டோம்னா அரிசியை அள்ளி போட்டு அந்த சாறை எடுத்து அதோடு ஊற்றிக்க வேண்டியது தான். செத்த நேரத்தில் மாவு அரைச்சிரும். ஒரு 20 மினிட்ஸில் மாவு ரெடி ஆயிரும். அதோடு நீங்கள் பட்டை மிளகாய், கொஞ்சோண்டு மிளகு, ஜீரகம், மிளகு மட்டும் போட்டாலே போதும். நல்லா உரப்பாக வேணுங்கிறவங்க பட்டை மிளகாயும் போட்டுக்கலாங்க. போட்டு அரைச்சி ரொம்ப ரொம்ப கெட்டியாக ஓடாட்டினாலும் கொஞ்சம் தளன்னு இருந்தாலே போதும். கரண்டியால் அள்ளி அப்படியே கையால் தட்டி அடையாக தட்டி 2 பக்கமும் தட்டி எடுத்து போட்டு நம்ம தின்னுட்டோம்னா இந்த நெஞ்சு சளி அத்தனையும் வெளியே கொண்டு வந்துருங்க. கடுமையான தொண்டையில் அப்படியே சளி இருக்கும், இருமுவாங்க, ஆனால் வெளில வராது. அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இந்த அடையை சாப்பிட்டா வெளில வந்துடும். இது முக்கியமாக முன்னாடி ஆரம்பத்தில் நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். அது மாவு கூட எப்படி அரைக்கிறது பண்ணுறது, அடை தட்டி அதெல்லாம் கூட காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதில் காய்க்கும், பழம் சிகப்பாக இருக்கும். அந்த பழத்தை கூட எங்கேயாவது கிடச்சிதுன்னா கொண்டு வந்து நீங்கள் இந்த ஜாமான் விளக்குற இடங்களில், நீர் அதிகம் ஈரப்பதம் இருக்கிற இடங்களில் அப்படியே பிதுக்கி விட்டிங்கன்னா அது எந்த காலத்தில் மழை பெஞ்ச உடனே கூட முளைச்சிக்கும். அந்த மாதிரி முளைச்சி நல்லா பரவி நல்லா பெருசாக இந்த மாதிரி படர்ந்து வந்துடும். நீங்கள் அப்பப்போ அதை பயன்படுத்திக்கலாம். இதில் கூட ஒரு சின்ன பந்தல் மாதிரி போட்டு ஏற்றிட்டோன்னு வச்சுங்களேன், நல்லா வளர்ந்து 4 பக்கமும் தொங்கி இந்த மாதிரி வெள்ளடையாக வராது, நல்லாயிருக்கும். இன்னும் கூட அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த செடியில் கூட ஏற்றி விட்ருக்கேன். அதில் கூட வளர்ந்து வருதுங்க அப்படியே. இதை இப்போயே பறிக்க போகிறேன். இதை எப்படியே விட்டோன்னு வச்சிங்களேன், நாளைக்கெல்லாம் கூட ரொம்ப டேமேஜ் ஆகிடும். அதனால் இப்போயே பறித்து அரிசி ஊற வச்சுருக்கேன். அடை தட்ட போகிறேங்க. இந்த பக்கம் பாருங்களேன், இந்த மாதுளன் செடியில் ஏற்றி விட்டுருக்கோம் பாருங்கள், தெரியுதா? இந்த ஊருக்கு பாருங்கள், இந்த கொடியெல்லாம் இந்த கொடி தாங்க. இப்படியே கொடியாகவும் நம்ம அரைச்சிக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அப்புறமா கூட அது தளிர நல்லா வந்துக்கும். பார்த்திங்களா, இலையை பாருங்கள். இது நல்லா கொடியாக ஓடுறது நல்லா இலையாக இருக்குங்க. நல்லா இருக்குது பாருங்கள் இந்த இலை. அதே மாதிரி இந்த பக்கமும் வந்திருக்குங்க. இப்படியே போகுது, நல்லா அங்கங்கே படர்ந்துக்கிட்டு. அந்த பக்கமெல்லாம் கூட பாருங்களேன், இந்த பக்கத்தில் பாருங்கள், இதெல்லாம் கூட வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி வளர விட்டு இது சளிக்கு மட்டும் இல்லைங்க, உடல் பலத்துக்கும், விந்தணு பெருகிறதுக்கு, கருமுட்டை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு எல்லோரும் புரிஞ்சுக்குங்க. அதுக்கெல்லாமே இது ரொம்ப பயன்பாட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜாயிண்ட்டுக்கெல்லாம் நல்ல ஒரு லூப்ரிகன்ட் கொடுக்கும். அந்த தொடையெல்லாம் கொஞ்சம் இலகி இருக்கும் பாருங்கள், தொலைன்னு. அதெல்லாம் தசையெல்லாம் கூட கொஞ்சம் நல்லா இறுக வச்சுடுங்க. அது இப்போ இந்த செடி மேலே படர்ந்துருக்கதே கிட்டத்தட்ட ஒரு படிக்கு போடலாம் போட இருக்குங்க. அவ்வளவு படர்ந்து கிடக்கு. வந்துட்டுன்னு வச்சிங்களேன், கிட்டுக்கிட்டு நிறையா வந்துடும். அதில் ஏதாவது ஒரு 4 கம்புகளை எடுத்து போட்டு விட்டிங்கன்னு வச்சுங்க, நல்லா வந்துடும்.
இதை வாரத்தில் 2 முறை சாப்பிட்டா கூட போதும், சளி இருக்காதுங்க. வீசிங் ட்ரபிள் எதுவுமே இருக்காது. மொத்தமாக சளியை லங்க்லேருந்தே வெளில எடுத்துரும். அப்புறம் எதுவுமே வராது நமக்கு. இப்போ கூட முதல்ல மாதிரி கொரோனா மாதிரி இப்போயே வந்து ரெட் ஐ வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜுரம், கை கால் வலி, தலைவலி இதெல்லாம் கூட வருதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பயன்படுத்தி உடலை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்குங்க. இதெல்லாம் வந்து